மழை சீசன் ஊர் ஃபுல்லாக ஃபீவர் சளின்னு பரவிட்டு இருக்கு. இதென்னங்க வருஷம் வரதானே டக்குன்னு ஒரு ஆன்டிபயோட்டிக் எடுத்துட்டு வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்கிற ஆளா நீங்கள்? அப்போ ரொம்ப முக்கியமாக உங்களுக்காக தான் இந்த வீடியோ. சமீபத்தில் த லான்செட் அப்படிங்கிற ஜேர்னலில் ஒரு மெடிக்கல் ஸ்டடி வெளிவந்துச்சு. ஹைதராபாத்தில் இருக்கிற ஏஷியன் இன்ஸ்டியூட் ஆஃப் கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜி இந்தியா, அமெரிக்கா, இட்டலி, நெதர்லாண்ட்ஸ் நாடுகளில் ஒரு பெரிய ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. இந்த எல்லா நாடுகள்லையும் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு வர 1200க்கும் மேற்பட்ட நோயாளிகளை டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவங்களில் பலருக்கு ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் பாக்டீரியா இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. பிரச்சனை என்னென்னா, நெதர்லாண்ட்ஸில் இந்த பர்சன்டேஜ் 10, அமெரிக்காவில் 20, இட்டலியில் 31, ஆனால் இந்தியாவில் 83%. அதாவது நம்மளில் 10ல் 8 பேருக்கு ஏற்கனவே உடலில் ஆன்டிபயோட்டிக்ஸ்க்கு அடங்காத பாக்டீரியா இருக்குது. அப்படின்னா இது நம்ம சமுதாயத்தில் எந்த அளவுக்கு பயங்கரமாக பரவி இருக்குது அப்படின்னு பாருங்கள். இதில் வேர்ஸ்ட் விஷயம் என்னென்னா, இந்தியாவில் 23% பேருக்கு கார்பாபெனம் ரெசிஸ்டன்ட் பாக்டீரியா வச்சுருக்காங்க உடம்புல. அதாவது ஐசியூவில் கடைசியாக எதுக்குமே பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் குறையிலன்னா உபயோகப்படுத்துகிற லாஸ்ட் ரிசார்ட் ஆன்டிபயோட்டிக் கூட இவங்களுக்கு வேலை செய்யாது. இந்த நிலைமை எப்படி வந்துச்சு? முக்கியமான 3 காரணங்கள். 1, ஓவர் யூஸ். சாதாரண சளி காய்ச்சலுக்கு கூட ஆன்டிபயோட்டிக்ஸ் மாத்திரம் சும்மா எடுத்துக்கிறது டாக்டர்கிட்ட கேட்காமலே. வைரல் ஃபீவருக்கு ஆன்டிபயோட்டிக்கா? 2வது, பவுல்ட்ரி அண்ட் லைவ் ஸ்டாக். கோழியை வேகமாக கொழுக்க வைக்க ஆன்டிபயோட்டிக்ஸ் தீனி போடுறாங்க. அந்த கோழியை நாம சாப்பிட்றப்போ நம்ம உடம்புல இப்படி ரெசிஸ்டன்ட் பாக்டீரியா வந்து சேருது. 3வது, ஃபார்மா வேஸ்ட். இந்தியா மருந்துகள் மேனுஃபேக்சர் பண்ணுற ஹப்பு தான். ஆனால் அதில் சில தொழிற்சாலைகள்லேருந்து வர்ற கழிவு நீர் சரி செய்யப்படாமல் ஆறுகளில் கலக்குது. அங்கே ரெசிஸ்டன்ட் பாக்டீரியா உருவாகுது. சரி, இதனால் என்னென்ன பிரச்சனைகள் வரும்? வயசானவங்களுக்கோ கர்ப்பிணி பெண்களுக்கோ ஏதாவது சின்ன ஆப்ரேஷன் செஞ்சால் கூட ஆன்டிபயோட்டிக்ஸ் தேவை. அப்போ அது வேலை செய்யலைன்னா ரொம்ப ரிஸ்க் ஆகிடும். நம்ம உடம்பு ரொம்ப வீக் ஆச்சுன்னா பாக்டீரியானால பிளட்டில் செப்சிஸ் அப்படின்னு ஒன்று வந்துடும். அப்போ நம்ம இம்யூன் சிஸ்டமே நம்மளை கொன்னுடும். இப்போவே வருஷம் 58,000 சின்ன குழந்தைங்க செப்சிஸ்னால மட்டுமே இறக்குறாங்க அப்படின்னு ரெக்கார்ட் சொல்லுது. இது இன்னும் அதிகமாகிடும். எல்லாருக்கும் ஹை டோஸ் ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்து தான் ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா மெடிக்கல் காஸ்ட் எகிரிடும். சாதாரண குடும்பங்கள்னால அதை தாங்கவே முடியாது. இந்த சூப்பர் பக் ப்ராப்ளம் இப்போ பெரிய பிரச்சனையாக தெரியாமல் இருக்கலாம். ஆனால் ரிசர்ச்சர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நடவடிக்கை எடுக்கலன்னா 2035க்குள்ளே இது 98% வரைக்கும் போயிடும். அப்போ ஆன்டிபயோட்டிக்ஸ் டோட்டலாக யூஸ்லெஸ் ஆகிடும். சென்ட்ரல் கவர்மெண்ட் நேஷனல் ஆக்ஷன் பிளான் ஆன் AMR 2.0 அப்படின்னு ஒரு திட்டம் லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த ஆன்டிபயோட்டிக் மிஸ்யூஸை கட்டுப்படுத்துறதுக்கு. பட் நம்ம கையிலையும் ரொம்ப பெரிய பொறுப்பு இருக்குது. டாக்டர்ஸ் சொல்லாமல் தயவு செஞ்சு ஆன்டிபயோட்டிக்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. ஒருவேளை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அதோட கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணுங்கள். கோவிட் யாரும் அவ்வளோ சீக்கிரம் மறந்துருக்க மாட்டோம். அந்த மாதிரி ஏதாவது வைரலுக்கு பதிலாக பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் பரவலாக வந்தால் என்ன ஆகும் நம்ம சொசைட்டி? யோசிக்கவே பயமாக இருக்குது.